உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடமும் குரு பார்வையையும் பற்றி இந்த வீடியோவில் காண்போம். பொதுவாக குரு பார்வை உயர்தரமான பலன்களை தரும். குரு தான் நின்ற ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பார். இந்த 5, 7, 9ஆம் இடங்களில் தோஷம் தரும் கிரகங்கள் இருந்தால் தோஷம் நீங்கும். சுப கிரகங்களான புதன், சுக்கிரன், சந்திரன் போன்றவர்களுக்கு 7ஆம் பார்வை மட்டுமே உண்டு. ஆனால் குருவுக்கு மட்டும் விசேஷ பார்வையாக 5, 9ஆம் பார்வை உண்டு. குருவின் பார்வைப்படும் ராசிகளும் தோஷம் நீக்கும். புதன், சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகங்களின் 7ஆம் பார்வை படும் இடங்கள் விருத்தியடையும். ஆனால் குருவின் பார்வைக்கு மட்டும்தான் தோஷம் நீக்கும் சக்தி உண்டு. குரு உச்சமான இடத்தில் அமர்ந்து பார்த்தால் அவர் பார்வை உயர்தரமான பலனை தரும். ஆட்சி வீடுகளில் அமர்ந்து பார்த்தால் நல்ல பலன்களை தரும். நட்பு வீடுகளில் அமர்ந்து பார்த்தாலும் நல்ல பலன்களையே தருவார். குரு உச்சமான ராசியில் அமர்ந்து பார்த்தால் ஜாதகனுக்கு வளர்ச்சியையும் ஆதாயத்தையும் லாபத்தையும் விருத்தியையும் தரும். ஆட்சி வீடுகளான தனுசு, மீனத்தில் அமர்ந்து குரு பார்த்தாலும் வளர்ச்சியும் விருத்தியும் உண்டு. நட்பு ராசிகளில் அமர்ந்து பார்த்தாலும் விருத்தி உண்டு. நீச்சமான ராசியிலிருந்து குரு பார்த்தால் சுமாரான பலன்தான் உண்டு. அடுத்து லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். இந்த இடத்துக்கு காரக கிரகம் குரு. 2ஆம் இடம் என்பது வாக்கு, தனம், குடும்பஸ்தானமாகும். தனஸ்தானத்துக்கு காரக கிரகமாக குரு இருப்பதால் அங்கே குரு அமர்வது நல்லதல்ல. எப்படி 4ஆம் இடத்துக்கு காரக கிரகமாக சுக்கிரன் இருப்பதையும் அந்த 4ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் ஜாதகனுக்கு வாகன யோகம் கிடைக்கும். அதேபோல் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள்காரகரான சனி அமர்ந்தால் ஆயுள் தீர்க்கம் ஏற்படும். ஆனால் 2ஆம் இடத்தில் குரு அமரக்கூடாது. அப்படி குரு அமர்ந்தால் அந்த ராசிகள் குருவின் ஆட்சி வீடுகளான தனுசு, மீனமாக இருக்க வேண்டும். அப்படி அமைந்தால் விதிவிலக்காக குரு நல்ல பலன்களை தருவார். அதுவே வேறு இடங்களாக இருந்தால் குருவுடன் ஒரு சுபகிரகம் இணைய வேண்டும். அப்படி அமைந்தால் குரு நல்ல பலன்களை தருவார். அசுப கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு, கேது போன்றோர் 2ஆம் இடத்தில் அமர்ந்த குருவோடு இணைந்தால் நல்ல மற்றும் தீய பலன்கள் இரண்டும் கலந்துதான் ஏற்படும். அதாவது கலப்பு பலன்தான் ஏற்படும். ஜோதிட விதிகளின்படி குரு நின்ற இடத்திலிருந்து 2, 4, 6ஆம் இடங்களில் அசுப கிரகங்களான செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் அமர்ந்திருந்தால் ஜாதகனுக்கு அபரிமிதமான செல்வம் கிடைக்காது, குறைவான செல்வம் தான் கிடைக்கும். அதேபோல் குரு நின்ற ராசியிலிருந்து 3, 6ஆம் இடங்களில் சுபகிரகங்களான சந்திரன், புதன், சுக்கிரன் அமர்ந்தாலும் அளவோடு தான் செல்வம் சேரும். பண வசதி பெருமளவுக்கு கிடைக்காது. ஜாதகத்தில் குரு பலம் பெற்று அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்த்தால் ஜாதகனுக்கு உயர்ந்த குடும்ப அமைப்பு, நல்ல வாக்கு வன்மை, நல்ல செல்வ வசதி ஏற்படும். ஆனால் 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்தால் செல்வ வசதிதான் குறையுமே தவிர குரு அந்த இடத்தை கெடுக்க மாட்டார். ஒரு ஜாதகனுக்கு நல்ல செல்வ வசதி ஏற்பட வேண்டுமென்றால் குரு அவர் ஜாதகத்தில் நல்ல பலம் பெற்றிருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் கெட்டு போயிருந்தாலும் குரு மட்டும் நன்றாக இருந்தால் போதும், அவர் வாழ்க்கையை கடந்து விடுவார். நவகிரகங்களில் குரு ஒருவர்தான் முழு சுபகிரகம். அவருக்கு மட்டும்தான் மீதமிருக்கும் 8 கிரகங்களுக்கும் ஆதிக்கம் செலுத்தும் வல்லமை உண்டு. ஆனால் அசுர குருவான சுக்கிரனுக்கு அசுப கிரகங்களின் மேல் ஆதிக்கம் செலுத்தும் வல்லமை மட்டும்தான் உண்டு. எனவேதான் குரு 2ஆம் இடத்தில் தனித்திருந்தாலும் அந்த இடத்தை முழுவதுமாக கெடுத்துவிட மாட்டார். ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார். எனவே குரு ஒரு ஜாதகத்தில் நல்ல விதமாக அமர்ந்து பலம் பெற்றிருந்தால் ஜாதகருக்கு உயர்வான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.